எந்த கடவுளுடைய தேசம்? அங்க இஸ்லாமியர் இருக்கிறாங்க, இந்துக்கள் இருக்காங்க, கிறிஸ்தவர் இருக்கிறாங்க, இன்னும் பல மதம் சார்ந்தவங்க இருக்காங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கோட்பாடு இருக்கு, வழிபாடு இருக்கு, கடவுள் நம்பிக்கை இருக்கு. அது கடவுள் தேசம் ஒட்டுமொத்தம் கடவுள் தேசம்னா எந்த கடவுளுடைய தேசம்? எந்த கடவுள் அழிச்சிச்சு, எந்த கடவுள் காப்பாற்ற தடுக்குது தவிர்த்தாங்க சொல்லும் தோணும்ல. ஒரு கடவுள் அழிச்சா இன்னொரு கடவுள் காப்பாற்றணும்ல. ஏன்னா அங்க 3 மதம் 4 மதம் சேர்ந்தான வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. இப்போ கடவுள் தேசம்னா என்ன? எது கடவுள் தேசம்? எங்க இறை உணர்வோட உள்ளச்சத்தோட வாழும்போது பயபக்தியோட அங்க சொர்க்கத்தின் வாயிலை திறக்கப்பட்ட அளவுக்கு நல்ல குளிர்ச்சியாக நீரோடையில் ஓடிக்கொண்டு அனைத்து விதமான கனிவுகளும் கொடுக்கப்பட்டு அங்க வறுமையும் பசியும் தீண்டாத, நோய் தீண்டாத ஒரு உணர்வான சமயமான வாழ்க்கை, சொர்க்கத்தினியான வாழ்க்கை வாங்க, அது கடவுள் தேசம். ஆனா என்ன நடக்குதுங்க? அந்த ஒரு தேசம் தான் கடவுள் தேசம் சொல்லலாமா? வானங்கள் பூமி இரண்டு புரியுதாச்சு.